அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சகோதரர்களோ வேற யாருமே எதுவுமே எதிர்மறையா பண்ணல. ஆனா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல என்ன விஷயம்னா, நீங்க அமைதிப்படன்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா மணிவண்ணன் சார் சத்யராஜன் வச்சிருப்பாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் குளத்துல இருந்து குளிச்சுட்டு வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும். சண்டை போட்டது மறந்து போச்சுங்க. சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. மிக விரைவில் நடைபெற போற இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை வாக்கு கவரத்துக்காக உள்நோக்கத்தோட இந்த விஷயத்தை இவங்க கையாளுறாங்கன்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்துச்சு. இந்த திமுக, அதாவது புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இந்த தீய சக்தி திமுக பாத்தீங்கன்னா இது புதுசான ஒரு விஷயம் இவங்க பண்ணல. பொங்கல் நேரத்துல இவங்க திமுக ஏதாச்சும் ஒரு இடத்துல மக்கள் கிட்ட திசை திருப்பி பிரச்சனையை தேர்தல் நேரத்துல ஓட்டு வாங்கணுன்றதால எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. முன்னாடி திமுகவோட கபட நாடகம்லாம் மக்கள் புரிந்து கொண்டார்கள். இவங்க யாருக்கு பாதுகாப்பு? திமுக அவங்க குடும்ப சம்பந்தப்பட்டவங்க, அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை போட்டா மக்களோட வரி பணத்துல அந்த திட்டத்தை அவங்க ஆட்சி காலம் முடியறதுக்குள்ள முழுமையா வழி நடத்தணும். இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தவர், அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர் தான் முன்னாடி ஒரு காலத்துல இதுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு.